வெல்கம் டு சிவதனி அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு ஜியோகிராஃபி யூனிட் 9 டிஎன்பிஎஸ்சில ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அதனுடைய தொடர்ச்சி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மொத்தம் 5 வகையா பிரிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பீடபூமிகள், கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிக்கிறோம். அந்த 5 வகைகள்ல ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தனியா ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோல ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னா ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கப்புறமா கடைசியில பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள், அது கொஞ்சம் கொஞ்சம் தலைப்பு தான் இருக்கும். அதை நம்ம முடிச்சிருவோம். வீடியோக்குள்ள போற முன்னாடி மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா தொடர்ச்சியா பல வீடியோக்கள் சிறப்பான முறையில பதிவிட்டுக்கிட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு முக்கியமானது ஜவ்வாது மலை. இந்த ஜவ்வாது மலை எங்க இருக்கு, அதுல என்னென்ன சிறப்புன்றதை தெளிவா பார்த்துருவோம். நல்லா கொஞ்சம் மேப்ல பாத்துக்கோங்க. இப்ப ஜவ்வாது மலை அப்படின்றது இந்த பகுதியில் இருக்கு. எங்கெங்க சார் இருக்கு அப்படின்னா, திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்கள்ல ஜவ்வாது மலை பரவி காணப்படும். அப்ப கேள்வி கேட்பாங்க, ஜவ்வாது மலை எந்த மாவட்டங்கள்ல பரவி காணப்படும்? திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்கள்ல பரவி காணப்படும். குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்தையும் வேலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரிப்பதும் இந்த ஜவ்வாது மலை தான். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வேற என்னென்ன சார் சிறப்பு இருக்கு ஜவ்வாது மலை அப்படின்னா, இங்க வந்தீங்கன்னா இது திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்கள்ல பரவி காணப்படும், இரண்டாக பிரிக்கும். அது போக இதனுடைய சராசரி உயரம் 1100 மீட்டர் உயரம் சராசரியாக இதனுடைய உயரம் இருக்கும் இந்த ஜவ்வாது மலை. அதுக்கப்புறம் இங்க என்ன சார் சிறப்பு அப்படின்னா, இந்த ஜவ்வாது மலையிலேயே உயரமான சிகரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா தான் கேள்வி கேட்பாங்க. ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் மேல்பட்டு சிகரம். எப்படி நம்ம ஷார்ட்கட்னா வச்சுக்கலாம், ஜவ்வாது மேல்பட்டா வாசனையா இருக்கும். தரமான ஒரு ஷார்ட்கட், ஈஸியா நமக்கு மறக்காது. என்னது? ஜவ்வாது மேல்பட்டா வாசனையா இருக்கும், அதான் ஜவ்வாது மலை. அடுத்து சரிங்களா, ஜவ்வாது மலையில உயரமான சிகரம் மேல்பட்டு. அடுத்து இங்க வேற என்ன சிறப்புனா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள். நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, கீழ்காணும் தமிழ்நாட்டின் எந்த மலைப்பகுதியில நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள் அதிகம் காணப்படுது? இந்த ஜவ்வாது மலை. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், நியூவா இருக்கக்கூடிய இப்ப இருக்கிற புக்ல இந்த பாயிண்ட் இல்ல, ஆனா 2019 எடிஷன்ல இந்த பாயிண்ட் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காவலூர்ல தான் ஜவ்வாது மலையில சரிங்களா ஒரு வானியல் தொலைநோக்கி இருக்கு. அந்த வானியல் தொலைநோக்கி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1967ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. அதனுடைய பேர் என்னன்னா வைனுபாப்பு ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. தரமான ஒரு கேள்வி. இப்ப இருக்கக்கூடிய நியூ எடிஷன்ல இந்த பாயிண்ட் இல்ல. நியூ எடிஷன் வச்சு படிச்சுட்டு இருக்கேன்னா இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. காவலூர் வானியல் தொலைநோக்கி எந்த மலையில இருக்கு? ஜவ்வாது மலையில இருக்கு. அடுத்து வேற இங்க என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மரங்கள் மற்றும் சந்தன மரங்களுக்கு பெயர் பெற்ற, ரொம்ப முக்கியமானது பல மரங்கள். சரிங்களா, இங்க இருக்கு. சந்தன மரங்களுக்கு பெயர் பெற்ற பகுதியிலும் இதுதான். அதே மாதிரி இப்ப டீஃபாரஸ்டேஷன், இந்த காடுகள் அழிக்கப்படுறதுனால இந்த சந்தன மரங்கள், அதாவது குறிப்பா செம்மரம் சொல்றோம் இல்லையா, அது இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுது. அது இப்ப அண்மையில அழிக்கப்பட்டு வருது. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவ்வாது மலையில என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள் ஒரு பாயிண்ட். இதனுடைய உயரமான சிகரம் மேல்பட்டு சிகரம். எந்த மாவட்டத்தில் இருக்கு? வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம். ரொம்ப முக்கியம். அடுத்து காவலூர் வானியல் தொலைநோக்கி வைனுபாப்பு ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு மலை என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்வராயன் மலை அப்படின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல காணப்படுது. சரிங்களா, கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல காணப்படுது. அண்மையில ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வராயன் மலை ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, கரலர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அந்த கரலர் அப்படி சொல்லக்கூடிய பழங்குடியினரை அவங்கள மையமா வச்சுதான் இதுக்கு கல்வராயன் மலை அப்படின்னு பேர் வந்துச்சு. ரொம்ப முக்கியமானது, கரலர் பழங்குடியினர் எங்க வாழ்றாங்க? இந்த கல்வராயன் மலையில வாழ்றாங்க. கல்வராயன் மலை எந்த மாவட்டத்துல காணப்படுது? கள்ளக்குறிச்சி மாவட்டம். ரொம்ப முக்கியம். இதனுடைய உயரம் எடுத்துக்கிட்டோம்னா 600 மீட்டர்ல இருந்து 1200 மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டது. கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒரு மிக முக்கியமான ஒரு மலை அப்படின்னு எதை சொல்லலாம்? இந்த கல்வராயன் மலையை சொல்லலாம். அதே மாதிரி சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, இந்த 3 சேர்ந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, இந்த 3 தான் என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டினுடைய சமவெளி பகுதியை பாலாற்று சமவெளி அப்படின்னு ஒரு பகுதியாகவும் காவிரி ஆற்று சமவெளி அப்படின்னு ஒரு பகுதியாகவும் ரெண்டா பிரிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, இந்த 3 சேர்ந்துதான் தமிழ்நாட்டினுடைய சமவெளி பகுதியை பாலாற்று சமவெளி அப்படின்னு ஒரு பகுதியாகவும் காவேரி சமவெளி அப்படின்னு ஒரு பகுதியாகவும் ரெண்டா பிரிக்குது. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கல்வராயன் மலையை ரெண்டா நம்ம டிவைட் பண்றோம். வடக்கு பகுதி சின்ன கல்வராயன் அப்படின்னு அழைக்கப்படுது. கல்வராயன் மலையிலேயே சரிங்களா, கல்வராயன் மலையிலேயே வடக்கு பகுதி எப்படி அழைக்கப்படுதுன்னா
சின்ன கல்வராயன், தெற்கு பகுதி தான் பெரிய கல்வராயன் அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வடக்கு பகுதி சின்ன கல்வராயன், தெற்கு பகுதி பெரிய கல்வராயன். பெரிய கல்வராயன் அப்படின்றது 1220 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். சின்ன கல்வராயன் அப்படின்றது 825 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். ரொம்ப முக்கியம், இந்த 3 தான். இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் இருந்தாங்க, அதனால அதுக்கு கல்வராயன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு, அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை. இது ரொம்ப முக்கியம். சேர்வராயன் மலை சேலம் மாவட்டத்தில் இருக்கு. இதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, இங்க ஒரு உள்ளூர் தெய்வம் சேர்வராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்கு. அந்த சேர்வராயன் கோவில், அந்த கடவுளை வச்சுதான் இது இருக்கு. சேர்வராயன் மலை அப்படின்ற பேர் வருது. எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா, இந்த சேலம் மாவட்டத்துல தான் சேர்வராயன் மலை இருக்கு. இந்த சேர்வராயன் மலையினோட உயரம் எடுத்துக்கிட்டோம்னா 1220 மீட்டர் உயரத்திலிருந்து சராசரியாக 1620 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். இந்த சேர்வராயன் மலை சேலத்தில் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலையிலேயே உயரமான சிகரம் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய தென் பகுதியிலேயே உயரமான சிகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சோலைக்கரடு அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கு. சரிங்களா, சேர்வராயன் மலையிலேயே உயரமான சிகரம் அப்படின்னாங்கன்னா சோலைக்கரடு. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலைக்கரடு, மிக உயரமான சிகரம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது ஒரு தொடர்ச்சியற்ற மலை, ரொம்ப முக்கியமானது. அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்டே சொல்லல. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது ஒரு தொடர்ச்சியற்ற மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையானது கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறுகளால் பிரிக்கப்பட்டு இருக்கும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃபர்ஸ்டே நம்ம சொல்லல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியிலே உயரமான சிகரம் சோலைக்கரடு. இது போக இங்க என்ன இருக்கு, இந்த சோலைக்கரடு வந்து 1620 மீட்டர் உயரமுடையது. அந்த 1620 மீட்டர் உயரத்துக்கு விட இன்னொரு உயரமான பகுதி, இந்த சேர்வராயன் மலையிலேயே உயரமான பகுதின்னு எதை சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சேர்வராயன் கோவில். ரொம்ப முக்கியம், சேர்வராயன் கோவில் அங்க இருக்கக்கூடிய உயரமான ஒரு பகுதி 1623 மீட்டர் உயரம் இருக்கும். இது போக இங்க வேற என்ன சிறப்பு இருக்குன்னா, கிள்ளியூர் அருவி இருக்கு. சேலத்துல இருக்கக்கூடிய கிள்ளியூர் அருவி இந்த சேர்வராயன் மலையில தான் இருக்கு. அதே மாதிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லக்கூடிய ஏற்காடு இந்த சேர்வராயன் மலை பகுதியில தான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு அமைந்திருக்கு. இதுதான் சேர்வராயன் மலை பத்தின முக்கியமான தகவல், சேலம் மாவட்டத்தில் இருக்கு. இது போக இந்த பகுதியில தான் கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு எஃகு இருக்கக்கூடிய பகுதியான கஞ்சமலையும் இந்த சேலம் பகுதியில இந்த சேர்வராயன் மலையோட ஒரு பகுதியில தான் காணப்படுது. அது ரொம்ப முக்கியம், கஞ்சமலை. அடுத்து பாருங்க கொல்லிமலை, நாலாவதா நம்ம பார்க்கக்கூடியது. கிழக்கு தொடர்ச்சி மலையில நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான மலை கொல்லிமலை. இது எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்துல காணப்படுது. கொல்லிமலைக்கு இன்னொரு பேர் புக்ல இல்ல, நான் கூடுதலான தகவல் சொல்றேன். வேட்டைக்காரன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. கொல்லிமலை இன்னொரு பேர் என்னன்னா வேட்டைக்காரன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. இது நாமக்கல் மாவட்டத்துல காணப்படுது. கொல்லிமலை இந்த இல்லையா, இதுதான் கொல்லிமலை பகுதி. கொல்லிமலை வந்து நாமக்கல் பகுதியில காணப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் வேட்டைக்காரன் மலை. இங்க என்னென்ன சிறப்பு இருக்குன்னா, கொல்லிமலை வந்து 70 கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க. 70 ஹேர் பின் பெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 70 கொண்டை ஊசி வளைவு இங்கதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 7th ஸ்டாண்டர்ட் புக்ல சுற்றுலா தலைப்புல இருக்கு, நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் காணப்படுது. இதனுடைய பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2800 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு புக்ல இருக்கு. ஆனா நம்ம நெட்ல பாக்குறப்போ 280 சதுர கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம புக்ல இருக்கதே பார்த்து வச்சுக்கிறோம். 2800 சதுர கிலோமீட்டர் இந்த கொல்லிமலையின் பரப்பளவு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்தியாவின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதனால உங்களுக்கு தனியா செப்பரேட்டா வேற ஒரு கலர்ல கொடுத்துருக்கிறேன். அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை இல்லையா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை, இந்த கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லக்கூடிய மலைத்தொடர் எதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும் மலை எது? கொல்லிமலை. அதே மாதிரி இந்த கொல்லிமலையில அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொல்லிமலையில தான் அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்கு. அதே மாதிரி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மற்ற கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விட இங்க பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலை காடுகள், சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சோலை காடுகள் இந்த கொல்லிமலையில தான் அதிகம் காணப்படுது. அடுத்து பூக்கள் மற்றும் மலை சவுக்கு பண்ணைகள் இங்க அதிகமா காணப்படுது. காஃபி தோட்டம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மிக முக்கியமா ஒரு அருவி காணப்படுது, அதுக்கு பேரு ஆகாய கங்கை அருவி. ரொம்ப முக்கியமானது. கொல்லிமலையில தான் ஒரு அருவி காணப்படுது. அந்த அருவிக்கு பேர் என்ன பேருனா ஆகாய கங்கை அருவி. அது போக மாசிலா அப்படின்னு ஒரு அருவி காணப்படுது. இது புக்ல எல்லாம் நான் கூடுதலா சொல்லியிருக்கிறேன். ஆகாய கங்கை அருவி புக்ல இருக்கு, மாசிலான்ற அருவி புக்ல எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இவ்வளவுதான் கொல்லிமலை.
கொல்லிமலைனாலே அரப்பளீஸ்வரர் கோவில் ஞாபகத்துக்கு வரணும். தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக சொல்லக்கூடியது ஞாபகத்துக்கு வரணும். ஆகாய கங்கை அருவி 70 கொண்டை ஊசி வளைவு இது எல்லாமே எங்க இருக்கு? கொல்லிமலையில தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பச்சை மலை. பச்சை மலை பத்தி ரொம்ப பெருசா பாயிண்ட்ஸ் கிடையாது. பச்சை மலை அப்படின்றது பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், சேலம் மாவட்டத்துல பரவி காணப்படுது. இதுதான் பச்சை மலை. பச்சை மலை அப்படின்றது திருச்சி, பெரம்பலூர், சேலம் மாவட்டங்கள்ல பரவி காணப்படும். இதுக்கு ஏன் பச்சை மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இது வந்து பசுமையான ஒரு சூழலா எப்பவுமே இருக்கிறதுனால அதுக்கு பச்சை மலை அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதை தவிர்த்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, முக்கியமான வேளாண் பயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலாப்பழம். பலாப்பழத்துக்கு புகழ் பெற்ற ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடலூர்ல இருக்கக்கூடிய பண்ருட்டி தான். ஆனா இங்க நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, பலாப்பழம் எந்த மலையில அதிகமா காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பச்சை மலை. இதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொஸ்டின். இவ்வளவுதான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையில காணப்படக்கூடிய முக்கியமான சிகரங்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தோம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் பார்த்தோம். சரிங்களா? வந்தாரா, வேம்படி சோலை, சரிங்களா, இதெல்லாம் என்ன பார்த்தோம்? தொட்டபெட்டா, அடுத்து முக்குருத்தி, இதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய வடக்கு மாவட்டங்கள்ல காணப்படும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தமிழ்நாட்டினுடைய வடக்கு மாவட்டங்கள்ல உள்பகுதிகளில் காணப்படுறதா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய சிகரங்கள் அப்படி பார்த்தோம்னா சோலை கரடு. இதுதான் சொல்ல போனா கிழக்கு தொடர்ச்சி மலையிலேயே தெற்கு பகுதியிலேயே உயரமான சிகரம்னா இந்த சோலை கரடு தான். 1620 மீட்டர் உயரமானது. அது போக பழமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகரம், அது 1500 மீட்டர் உயரமுடையது. உருகமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இது வந்து 1486 மீட்டர் உயரமுடையது. இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில காணப்படக்கூடிய சிகரங்கள். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்துகள்ல கொடுப்பாங்க. இல்லைன்னா இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ், சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, முக்குருத்தி, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க, அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அதனால நம்ம கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். நீங்க வந்து ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அத்தனை தகவலையும் தெளிவா நான் அந்த மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கொடுத்துறேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, குட்டிராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கு, ஒரு சிகரம் இருக்கு. குட்டிராயன் வந்து 1395 மீட்டர் உயரம். அடுத்து முகனூர் அப்படின்னு ஒரு சிகரம், இது வந்து 1279 மீட்டர். அடுத்து வலசமலை, சரிங்களா, இது வந்து 1034 மீட்டர். அப்ப கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணப்படக்கூடிய சிகரங்கள் சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகனூர் மற்றும் வலசமலை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னென்ன மலைகள் இருக்கு, என்னென்ன அருவிகள் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல காணப்படக்கூடிய அருவிகள், சரிங்களா, மலை. ஃபர்ஸ்ட் வந்து மலைகள் பார்த்துருவோம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல என்னென்ன மலைகள், புகழ்பெற்ற மலைகள் என்னென்ன காணப்படுதுன்னா மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை. கோயம்புத்தூர்ல காணப்படக்கூடிய மலைகள் என்னென்ன? மருதமலை, வெள்ளியங்கிரி மலை மற்றும் ஆனைமலை. அடுத்தது தருமபுரி மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் காணப்படுதுன்னா தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. சரிங்களா? தருமபுரியில காணப்படக்கூடிய மலைகள் தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. அடுத்து ஈரோடுல காணப்படக்கூடியது சென்னிமலை மற்றும் சிவன் மலை. நமக்கு தெரியும் திறன் சின்னமலை பற்றி படிக்கிறப்போ, அதாவது மைசூர் நவாப் அவனுடைய அந்த திவான் கிட்ட என்ன சொல்லி விடுவாருன்னா, நீ யாரு, அவருடைய பொருட்கள்லாம் பறிக்கிட்டு என்ன சொல்லுவாருன்னா, சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை தான் எல்லாத்தையும் பறிங்கிட்டே அப்படி சொல்லி அனுப்பிடுவார் இல்லையா? அதான் இந்த சென்னிமலையும் சிவன்மலையும். சென்னிமலை, சிவன்மலை எந்த மாவட்டத்துல இருக்கு? ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திருப்பத்தூர் மாவட்டத்துல ஏலகிரி மலை, ரொம்ப முக்கியம். திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் அப்படின்றது வேலூர்ல இருந்து பிரிஞ்சது. அப்ப ஏலகிரி மலை, சரிங்களா, அதாவது ஜவ்வாது மலையில ஒரு பகுதி தான் ஏலகிரி மலை. அப்ப இந்த ஏலகிரி மலை எந்த மாவட்டத்துல இருக்கு? திருப்பத்தூர் மாவட்டம். சரியா? அடுத்து வந்து பாருங்க, தென்காசி மாவட்டத்துல பொதிகை மலை. நீங்க பழைய புக்ல படிச்சீங்கன்னா பொதிகை மலை திருநெல்வேலின்னு இருக்கும், அதை மாத்திக்கணும். பொதிகை மலை எங்க இருக்கு? தென்காசி மாவட்டம், திருநெல்வேலியில இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, வேலூர் மாவட்டத்துல தான் ஜவ்வாது மலை மற்றும் ரத்தினமலை. ஜவ்வாது மலை மற்றும் ரத்தினமலை எங்க இருக்கு? வேலூர் மாவட்டம். நாமக்கல்ல கொல்லிமலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சேலத்துல சேருவராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். இந்த கஞ்சமலையில என்ன சிறப்புனா, இங்கதான் இரும்பு எஃகு வெட்டி எடுக்கப்படுது அதிகமா, ரொம்ப முக்கியம் சேலத்துல. அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை. விழுப்புரத்துல செஞ்சி மலை, செஞ்சி மலை குன்றுகள் சொல்லுவாங்க. செஞ்சி கோட்டை இப்ப வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட இருக்கு, அதுக்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. அப்ப செஞ்சி மலை அப்படின்றது விழுப்புரம் மாவட்டம். அடுத்து என்ன இருக்குது? பச்சை மலை, பெரம்பலூர், திருச்சி, சேலம் 3 மாவட்டத்திலுமே இருக்கும். இந்த இடத்துல பெரம்பலூர் மட்டும் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்தது கன்னியாகுமரியில மருதுவாள் மலை ரொம்ப முக்கியம். மருதுவாள் மலை, மருதமலை கிடையாது, மருதுவாள் மலை. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது நீலகிரியில தொடங்கி இந்த கன்னியாகுமரியின் மருதுவாள் மலை வரைக்கும் தான் காணப்படும். அதே மாதிரி கன்னியாகுமரியில இன்னொரு மலை இருக்கு இல்லையா, மகேந்திரகிரி கன்னியாகுமரியிலே வரும். அடுத்து திருநெல்வேலியில மகேந்திரகிரி மற்றும் பொதிகை மலை நீங்க போட்டுக்கலாம். மகேந்திரகிரி மற்றும் பொதிகை மலை. நீலகிரியில நீலகிரி மலை. இதுதான் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய முக்கியமான மலைகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய முக்கியமான அருவிகள் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு போகணும். என்னென்ன அருவிகள்? அருவி அந்த ஊர் சொல்லலாம். ஒகேனக்கல் அருவி தருமபுரி. தமிழ்நாட்டில் காவேரி ஆறு என்ட்ரி ஆகிற இடம் தான் இந்த ஒகேனக்கல். ஒகேனக்கல் அருவி தருமபுரி. கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில கல்யாண தீர்த்தம் அப்படின்னு ஒரு அருவி இருக்கு. அடுத்து தென்காசி மாவட்டத்துல தான் குற்றாலம் அருவி. நீங்க பழைய புக்ல படிச்சீங்கன்னா திருநெல்வேலி இருக்கும், அதை மாத்திக்கோங்க. குற்றாலம் அருவி எங்க இருக்கு? தென்காசியில இருக்கு. அடுத்து தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றுகள்ல காணப்படக்கூடிய கும்பக்கரை மற்றும் சுருளி அருவி எங்க இருக்கு? தேனி மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது ஆகாய கங்கை நாமக்கல். நம்ம இப்பதான் பார்த்தோம், கொல்லிமலையில காணப்படக்கூடியது ஆகாய கங்கை அருவி. அடுத்து நீலகிரியில காணப்படக்கூடிய அருவிக்கு பேரு கேத்தரின் மற்றும் பைக்காரா. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேத்தரின் பைக்காரா. இது அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்துகள்ல கொடுப்பாங்க, தனித்தனியா எடுத்தும் கேட்பாங்க. அப்ப கேத்தரின் பைக்காரா எங்க இருக்கு? நீலகிரியில இருக்கு. சேலம் மாவட்டம் கிளியூர் அருவி அல்லது கிள்ளியூர் அருவி, சேலம் சேர்வராயன் மலையில இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது விருதுநகர் மாவட்டத்துல ஐயனார் அருவி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கிறாங்க. ஐயனார் அருவி விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் காணப்படக்கூடிய ராஜபாளையம் பக்கத்துல இருக்கு ஐயனார் அருவி. அடுத்தது கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 அருவிகள் இருக்கு. வைதேகி, கெங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம். அது போக குரங்கு அருவின்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்குன்னா 7th சுற்றுலா அப்படின்ற தலைப்புல இருக்கு குரங்கு அருவி. இது எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கோங்க. குரங்கு அருவி எங்க காணப்படுதுன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல வந்து வைதேகி, கெங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம் மற்றும் குரங்கு அருவி எங்க இருக்கு? கோயம்புத்தூர் மாவட்டத்துல காணப்படுது. அதுக்கடுத்தது திருப்பூர் மாவட்டத்துல திருமூர்த்தி அருவி. திருப்பூர் மாவட்டத்துல காணப்படக்கூடிய அருவிக்கு பேர் என்ன பேருனா திருமூர்த்தி அருவி, உடுமலைப்பேட்டை பகுதியில் காணப்படுது. அடுத்து மதுரை மாவட்டத்துல குட்லாடம்பட்டி அப்படின்னு ஒரு அருவி காணப்படுது. மதுரையில காணப்படக்கூடிய இன்னொரு அருவி என்னது? குட்லாடம்பட்டி அருவி. அடுத்து கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா உலக்கை, வட்டப்பாறை, காளிகேசம், திருப்பரப்பு. கன்னியாகுமரியில 4 அருவிகள் காணப்படுது. உலக்கை, வட்டப்பாறை, காளிகேசம், திருப்பரப்பு. இது எல்லாமே எங்க காணப்படுது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணப்படக்கூடிய அருவிகள். இது எல்லாமே தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான அருவிகள் மற்றும் மலைகள். நல்லா அப்படியே படிச்சுட்டு போயிடணும். எஸ்ஐ எக்ஸாம்லாம் அப்படியே இதுல இருந்து எடுத்து கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியா நம்ம மார்க் எடுத்துடலாம். இந்த படத்தை படிச்சோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு குறைஞ்சது 2 கேள்வி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் 2 கேள்வி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில தமிழ்நாடு ஜியாகிரபி யூனிட் 9ல ஒரு 3 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. இந்த 2 பாடத்தை நம்ம படிச்சோனாலே போதும், அந்த 3 கேள்வி என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும். சரிங்களா? தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளும் தமிழ்நாடு மானுட புவியியல், இந்த 2 லெசனையும் துறவா படிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம 3 கேள்வி 4 கேள்வி கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வரும். நம்ம ஆதாரத்தோட நடந்து முடிச்சோம்னா நம்ம சொன்னது மாதிரியே வந்திருக்கும், அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, 3வது இயற்கை பிரிவு. இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் முடிச்சிருக்கிறோம், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் முடிச்சிருக்கிறோம். நம்ம 3வதா பார்க்கக்கூடியது பீடபூமிகள். சார் பீடபூமினா என்ன அப்படின்றத தெளிவா ஃபர்ஸ்ட் லெசன் 10th ஜியாகிரபி இந்தியன் ஜியாகிரபி நடத்துறப்ப சொல்லியிருக்கிறேன். பீடபூமி அப்படின்றது கடல் மட்டத்திலிருந்து 150 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு 600 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்புக்கு பேர் தான் என்ன பேரு? பீடபூமிகள். அப்ப தமிழ்நாடே எந்த பீடபூமியில அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமியில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு தக்கான பீடபூமியில் அமைஞ்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பீடபூமிகள் இருக்கு, அது என்னன்னு பாத்துருவோம். சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் 2க்கு நடுவில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது மேற்கு தொடர்ச்சி மலைகள், இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இது 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை என்னன்னு சொல்றாங்கன்னா பீடபூமிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. தமிழ்நாட்டின் பீடபூமிகள் எவ்வளவு பரப்பளவை கொண்டது? 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அது ஒண்ணே நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமா தர்மபுரி பீடபூமின்னு சொல்லுவோம். அதாவது பாரமகால் பீடபூமி அல்ல தர்மபுரி பீடபூமின்னு சொல்லுவோம். அடுத்து கோயம்புத்தூர் பீடபூமி, அடுத்து மதுரை பீடபூமி. இந்த 3 பீடபூமிகள் ரொம்ப முக்கியம். அதை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி. ரொம்ப முக்கியம். இதான் பாரமகால் பீடபூமி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பகுதி தான் பாரமகால் பீடபூமி.
மைசூர் பீடபூமியில ஒரு பகுதி தான் இந்த பாரமகால் பீடபூமி. குறிப்பா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் காணப்படும். இதனுடைய உயரம் சுமார் 350 மீட்டர்ல இருந்து 710 மீட்டர் வரைக்கும் காணப்படும். இந்த பாரமகால் பீடபூமி அப்படின்றது எந்த மாவட்டங்கள் அதிகம் காணப்படும் தமிழ்நாட்டுல? கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள்ல காணப்படும். ரொம்ப முக்கியம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்ல காணப்படக்கூடியதான் இந்த பாரமகால் பீடபூமி. பாரமகால் பீடபூமி அப்படின்றது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி. அதாவது தக்கான பீடபூமியில ஒரு பகுதி தான் மைசூர் பீடபூமி. அந்த மைசூர் பீடபூமியில ஒரு பகுதி தான் இந்த பாரமகால் பீடபூமி. புரியுதா? பாரமகால் பீடபூமி எந்தெந்த மாவட்டங்கள்ல பரவி காணப்படும்? கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள்ல பரவி காணப்படும். எவ்வளவு உயரம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர்ல இருந்து 710 மீட்டர். நான் பீடபூமின்னு என்ன சொல்லியிருக்கிறேன்? 150 மீட்டர்ல இருந்து ஒரு 750 800 மீட்டர் வரைக்கும் உயரமான பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பீடபூமின்னு சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான 3 பீடபூமிகளை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பாரமகால் பீடபூமி அல்லது தருமபுரி பீடபூமி, இரண்டாவது கோயம்புத்தூர் பீடபூமி, மூணாவது மதுரை பீடபூமி. இந்த 3 தான் தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான பீடபூமிகள். அது போக நீலகிரிக்கு உள்ள ஒரு மலை இடை பீடபூமி காணப்படுது. அதுக்கு பேரு சிகூர் பீடபூமின்னு பேரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. இது பெரிய கான்செப்ட் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்தது. ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூர் இது நீலகிரி மாவட்டம், இது தருமபுரி பகுதி. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதி என்னன்னு சொல்றாங்க? கோயம்புத்தூர் பீடபூமி. ரொம்ப பெரியது. இதுதான் இந்த கோயம்புத்தூர் பீடபூமி. நான் கலர் மாத்தி கொடுக்குறேன் பாருங்க. இந்த பிளாக் கலர்ல கொடுக்குறேன். இந்த பிளாக் கலர்ல கொடுத்திருக்கிறது தான் கோயம்புத்தூர் பீடபூமி. இது தருமபுரி மாவட்ட பகுதி, இது நீலகிரி மாவட்ட பகுதி. இந்த நீலகிரிக்கும் தருமபுரிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான், இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த ஓரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்துடும். அப்ப இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோயம்புத்தூர் பீடபூமி. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. இதனுடைய உயரம் 150 மீட்டர்ல இருந்து 450 மீட்டர் வரைக்கும் உயரம் உடையது. கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களை உள்ளடக்கியதான் இந்த கோயம்புத்தூர் பீடபூமி. இதுல என்ன ஒரு கேள்வினா, மோயர் ஆறு, இதான் ஒரு கொஸ்டின். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. கோயம்புத்தூர் பீடபூமி இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் பீடபூமியையும் மைசூர் பீடபூமியை இரண்டாக பிரிக்கிறது மோயர் ஆறு. இதுதான் கேள்வியே. கோயம்புத்தூர் பீடபூமியையும் மைசூர் பீடபூமியையும் இரண்டாக பிரிக்கக்கூடிய ஆறு எதுன்னு கேட்பாங்க. திரும்ப நான் கரெக்ஷன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. கோயம்புத்தூர் பீடபூமியையும் மைசூர் பீடபூமியையும் இரண்டாக பிரிக்கக்கூடிய ஆறு இது கோயம்புத்தூர் பீடபூமி. இது கோயம்புத்தூர் பீடபூமி பகுதி, இது மைசூர் பீடபூமி பகுதி. அப்ப இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு ஆறு மோயர் ஆறு. ரொம்ப ரொம்ப முக்கியம். மோயர் ஆறு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மதுரை பீடபூமி. அதுல நமக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி மற்றும் நொய்யல் ஆறுகள் இப்பீடபூமியின் பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளன. எங்க? இந்த கோயம்புத்தூர் பீடபூமியில பள்ளத்தாக்குகளை உருவாக்குது எந்த ஆறுகள்? பவானி, நொய்யல், அமராவதி. இதெல்லாம் வந்து காவேரியினுடைய துணை ஆறுகள். அமராவதி, பவானி, நொய்யல், இந்த ஆறுகள் வந்து காவேரியின் துணை ஆறுகள். இந்த ஆறுகள் என்ன பண்ணுதுன்னா இந்த கோயம்புத்தூர் பீடபூமி பகுதியில ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர்ல சொன்னோம். அப்ப கோயம்புத்தூர் இந்த பவானி வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. நொய்யல், அமராவதி வந்து பாத்தீங்கன்னா கரூர் பகுதியில் இருக்கு. அப்ப கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதி தான் கோயம்புத்தூர் பீடபூமி. அப்ப கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகளில் ஓடக்கூடிய பவானி, நொய்யல், அமராவதி இந்த 3 ஆறுகள் என்ன பண்ணுதுன்னா கோயம்புத்தூர் பீடபூமியில என்ன பண்ணுது? பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. சரிங்களா? ஓகே. நீலகிரி பகுதியில கூடுதலான ஒரு தகவல், நீலகிரி மலை, நீலகிரின்றது ஒரு மலை. சரிங்களா? அந்த நீலகிரி மலையில வந்து ஒரு பீடபூமி இருக்கு. அந்த பீடபூமிக்கு பேரு மலை இடை பீடபூமின்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு சிகூர். ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிகூர் பீடபூமி எங்க காணப்படுதுன்னு கேட்பாங்க. சிகூர் மலை இடை பீடபூமி எங்க காணப்படும்? நீலகிரியில காணப்படுது. இவ்வளவுதான் பீடபூமிகள் தான். அடுத்து மதுரை பீடபூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரை மாவட்டத்தில் காணப்படுது. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரைக்கும் நீண்டு காணப்படும். சரிங்களா? மதுரை பீடபூமின்றது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார வரைக்கும் நீண்டு காணப்படுது. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகள் இங்கு அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பெருசாலாம் கிடையாது. வைகை அப்படின்றது வைகைக்கும் தாமிரபரணி வடிநில பகுதியிலையும் காணப்படக்கூடிய பீடபூமி மதுரை பீடபூமி. அவ்வளவுதான். பீடபூமி எல்லாம் நமக்கு என்ன கேள்வி எதிர்பார்க்கப்படும் அப்படின்னா, மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி பாரமகால் பீடபூமி. பாரமகால் பீடபூமி அப்படின்றது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல
பரவி காணப்படும். இந்த பாரமகால் பீடபூமியையும் சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பீடபூமியையும் கோயம்புத்தூர் பீடபூமியையும் ரெண்டாக பிரிக்கிறது மோயர் ஆறு. அதான் கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்றது கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல பரவி காணப்படும். இந்த கோயம்புத்தூர் பீடபூமியில ஒரு 3 ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கை உருவாக்கும். அமராவதி, பவானி, நொய்யல், அவ்வளவுதான். சரியா? அதுக்கடுத்தது நீலகிரி எடுத்துக்கிட்டோம்னா நீலகிரின்றது ஒரு மலைப்பகுதி. நீலகிரி மலைக்கு நடுவுல ஒரு இடையில ஒரு பீடபூமி இருக்கும், அதுக்கு பேரு சிகூர் பீடபூமி, அவ்வளவுதான். அடுத்த மதுரை பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவு பகுதியில காணப்படும். அதே மாதிரி வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகளில் காணப்படும். இவ்வளவுதான் பீடபூமி, தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமி, அவ்வளவுதான். கடைசியா வந்து பார்த்தோம்னா சமவெளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மற்றும் 5வது பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா சமவெளிகள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா சமவெளிகளை 2ஆ பிரிக்கிறோம். உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்றது ஆறுகளால் உருவாக்கப்படக்கூடியது. ஆறுகள் அப்படின்னா தென்பெண்ணை, காவேரி, பாலாறு, தாமிரபரணி, வைகை, இந்த ஆறுகளால் உருவாக்கக்கூடிய சமவெளிகளுக்கு பேரு உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்னு பேரு. பாலாறு, பெண்ணை ஆறு, காவேரி ஆறு, தாமிரபரணி ஆறுகளால் உருவாக்கக்கூடிய அந்த படிவுகளுக்கு பேரு என்ன பேர் அப்படின்னா உள்நாட்டு சமவெளி. தமிழ்நாட்டில் காவேரி ஆற்று சமவெளி ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஆற்று சமவெளி, தமிழ்நாட்டுல காவேரி ஆற்று சமவெளி அப்படின்றது மிகப்பெரிய ஒன்று, வளமான சமவெளிகள்ல ஒன்று. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காவேரி ஆற்று சமவெளினால வளம் பெறக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காவேரி டெல்டா அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டிலேயே வளமான பகுதின்னு சொல்லக்கூடிய காவேரி டெல்டா அப்படின்ற பகுதி, அதாவது தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு அழைக்கிறோம். காவேரி ஆறு பாய்ந்து வளமான பகுதியை உருவாக்குது இல்லையா, இந்த பகுதியை வந்து தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த காவேரி ஆறை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடிகால் அமைப்பு அப்படின்றது தனி வீடியோ, அடுத்த வீடியோல நம்ம தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் வந்து 3வது வீடியோவில் வரும், அது வரைக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அப்ப தமிழ்நாட்டிலேயே வளமான ஒரு உள்நாட்டு சமவெளினா அது காவேரி சமவெளி. இது தாண்டி தாமிரபரணி சமவெளி பகுதி இருக்கு, பாலாறு பாயக்கூடிய பாலாற்று சமவெளி இருக்கு, அது நம்ம தனியா பாலாறு, காவேரி, தென்பெண்ணை, வைகை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி, இது எல்லாத்தையுமே தனியா அந்த ஆறுகள் தலைப்புல நம்ம பார்த்துருவோம். அடுத்து தமிழ்நாட்டுல கடற்கரை சமவெளி, எவ்வளவுதான் 2 வீடியோல முடிஞ்சிடும். கடற்கரை சமவெளின்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏற்கனவே இந்தியன் ஜியோகிராபி படிக்கிறப்ப பார்த்துருக்கிறோம். கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் என்ன சொல்றாங்கன்னா சோழ மண்டல கடற்கரைன்னு சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில இருந்து சரிங்களா இந்த பகுதி தான் என்ன சொல்றாங்கன்னா சோழ கன்னியாகுமரி வரைக்கும் இதை நம்ம காமனா சொல்றப்ப சோழ மண்டல கடற்கரை சரிங்களா, கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோழ மண்டல கடற்கரை. இந்த சோழ மண்டல கடற்கரை எப்படி உருவாக்கப்படுதுன்னா அதாவது கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடாவுடன் கலக்கக்கூடிய ஆறுகளால் உருவாக்கப்படுது சோழ மண்டல கடற்கரை. இந்த கொடுத்துருவாங்க இல்லையா, தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியானது கோரமண்டல் கோஸ்ட் அல்லது சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா. இந்த சமவெளி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்படுது. கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகளான பாலாறு, தென்பெண்ணை, காவேரி, வைகை, தாமிரபரணி, இந்த ஆறுகளால் உருவாக்கப்படுறதுதான் இந்த என்ன கடற்கரை, கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ மண்டல கடற்கரையினால உருவாக்கப்படுது. ரொம்ப முக்கியம். 80 கிலோமீட்டருக்கு அதிகமான அகலத்துல காணப்படுது இந்த கிழக்கு, அதாவது சோழ மண்டல கடற்கரையினுடைய அகலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 80 கிலோமீட்டருக்கு குறையாத அகலத்தோட காணப்படுது. அது போக உயரமான கடற்கரை என்றாலும் சில பகுதி வந்து கடல்ல மூழ்கி காணப்படுது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஒரு அந்த கடற்கரை பகுதி வந்து மேடா காணப்படும், மணல் மேடா காணப்படும். அதுக்கு பேரு தேரி அப்படின்னு பேரு, தேரி மேடுன்னு பேரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேரி காடுகள் அப்படின்னே சிறப்பானது. தூத்துக்குடி மாவட்டம் அந்த திருச்செந்தூர் பகுதிக்கு மேல அந்த திருச்செந்தூர் உடன்குடி பகுதியில நம்ம போனோம் அப்படின்னா சிவப்பு மண்ணால் ஆன தேரி காடுகள் அதிகம் காணப்படுது. அது ரொம்ப முக்கியம். தேரி காடுகள் எந்த பகுதியில் அதிகம் காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தான் இந்த கடற்கரை சமவெளி பகுதிகளில் தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டு பகுதி காணப்படும். ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மன்னார் வளைகுடால அதிகமான பவளப்பாறைகள் காணப்படுது. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய முக்கியமான கடற்கரைகள் பீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில இருக்கக்கூடியது மெரினா பீச், ஆசியாவிலேயே மிகப்பெரியது சரிங்களா, மெரினா பீச். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலியட், சென்னையில 2 கடற்கரை இருக்கு, எலியட் அண்டு மெரினா பீச் சென்னையில இருக்கு. அதுக்கடுத்து காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடியது கோவளம் கடற்கரை, கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி கடற்கரை கடலூர் மாவட்டத்துல இருக்கு. வெள்ளி அப்படியே பொறுத்துக்கள்ல கொடுப்பாங்க, வெள்ளி கடற்கரை கடலூர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
சில்வர் பீச், கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம், எலியட் அண்டு மெரினா பீச் சென்னை. இதை அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இயற்கை பிரிவுகள் 5 பிரிவுகள் நம்ம முடிச்சிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பீடபூமிகள், அப்புறம் சமவெளிகள், உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளிகள் 5 பெரும் பிரிவுகளை நம்ம முடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோ பொறுமையா பார்த்து மிக நன்றி. தொடர்ச்சி அந்த பதிவோட இறுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம், நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான 2 புத்தகம் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். சரிங்களா? தமிழால் வெல்வோம் மற்றும் வெற்றி நமதுன்னு சொல்லக்கூடிய பொது அறிவு சோசியல் புத்தகம், தமிழால் வெல்வோம் சொல்லக்கூடிய பொது தமிழ் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்கும் பொது தமிழ் மட்டுமே 5700 கொஸ்டின் இருக்கும். நியூ புக் முழுக்க பிளஸ் 2000 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து மொத்தம் 5700 கொஸ்டின் இருக்கும். இந்த புத்தகத்துல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்படியே கொடுத்துருக்கிறேன். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்கும் சோசியல் மட்டும் இருக்கும். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8, 9, எத்திக்ஸ், இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். இந்த புத்தகத்தினுடைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் பாலிட்டி மட்டுமே 1000 கொஸ்டின் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்களே இந்த புத்தகம் கிடைக்கும். சரிங்களா? இந்த 2 புத்தகத்தினுடைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1250. சோசியல் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா 650 ரூபா வரும். தமிழ் மட்டும் தனியா வரும் அப்படின்னா 600 ரூபா வரும். 2 சேர்த்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் கிடையாது. 1250 ரூபா தான். நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்க கையில கிடைக்கிற விதமா அனுப்பி வச்சிருவோம். நன்றி, வணக்கம்.